ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம தெர்மோடைனமிக்ஸ் பார்ப்போம். தெர்மோடைனமிக்ஸ்னால் ஒரு ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதான்னு சொல்கிறது, அது அந்த சிஸ்டம் சரௌண்டிங்ஸ் பற்றி படிக்கிறது. ஒரு ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதான்னு சொல்கிறது தெர்மோடைனமிக்ஸ். கெமிக்கல் கைனடிக்ஸ்னால் அந்த ரியாக்ஷனுடைய ரேட் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அதை பற்றி சொல்கிறது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். அது வந்து கெமிக்கல் கைனடிக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ தெர்மோடைனமிக்ஸில் ஹீட்டு, ஒர்க் டன், எனர்ஜி அதை ரிலேட்டடாக பார்ப்போம். ஸோ பேசிக் கான்செப்ட் இன் தெர்மோடைனமிக்ஸ்னால் நீங்கள் யூனிவர்சல், பிக் பேங் தியரி அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ நாம் இங்கே என்ன படிக்க போகிறோம்னா தெர்மோடைனமிக்ஸ்க்கு என்ன ரிலேட்டட்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ். ஸோ சிஸ்டம்னா எதுவும் இல்லை, ஒரு யூனிவர்ஸில் ஒரு பகுதி தான் சிஸ்டம். அந்த பர்டிகுலர் ஏரியா ஆஃப் த யூனிவர்ஸ் தான் சிஸ்டம். அந்த சிஸ்டம் மேபி ஐசோலேட்டட், க்ளோஸ்டு, ஓப்பன், அப்படி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிஸ்டம் இருக்குது. அதுக்கப்புறம் சிஸ்டம் அதை சுற்றி இருக்கிறது எல்லாமே சரௌண்டிங்ஸ். ஓகேங்களா? சரௌண்டிங்னா சிஸ்டம் சுற்றி இருக்கிறது, அந்த சிஸ்டமுக்கும் சரௌண்டிங் இருக்கிறது பவுண்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பவுண்டரினா பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ். சிஸ்டம் நிறைய டைப் இருக்குது நம்மளுக்கு. ஐசோலேட்டட் சிஸ்டம், தட் இஸ் அப்போனா நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட், எனர்ஜி அண்ட் மேட்டர், அது ஐசோலேட்டட். இன்சுலேட்டட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதே க்ளோஸ்டு சிஸ்டம்னா ஹீட் எனர்ஜி மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், பட் மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது, அது க்ளோஸ்டு சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம்னா போத் எக்ஸ்சேஞ்ச், எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஆகும், மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், ஹீட் எனர்ஜி எக்ஸாக்ட் ஆகும், அது ஓப்பன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அதர் சிஸ்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹோமோஜினஸ் சிஸ்டம், அப்புறம் ஹெட்ரோஜினஸ் சிஸ்டம், மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம். ஹோமோஜினஸ் சிஸ்டம்னா அந்த சிஸ்டமில் இருக்கிறதெல்லாம் யூனிஃபார்மிட்டியாக இருக்கும், தட் இஸ் ஒரே ஸ்டேட்டில் இருக்கும், ஒரே ஃபேஸ் ஆஃப் இதில் லிக்விடாக இருக்கும், இல்லை சாலிடாக இருக்கும், கேஸாக இருக்கும், ஒன்று மட்டும் தான் இருக்கும். ஹெட்ரோஜினஸ் மூணுமே இருக்கலாம், இல்லை ரெண்டு இருக்கலாம். எக்ஸாம்பிள் லிக்விட் கேஸ் ரெண்டு இருக்கலாம், லிக்விட் சாலிட் ரெண்டு இருக்கலாம். மேக்ரோஸ்கோபிக்னா ஒன்று மட்டும், அதாவது பொதுவாக பல்க் மேட்டரை பற்றி படிக்கிறது மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் வேரியபிள்ஸ் ஆர் தெர்மோடைனமிக் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. பல்க் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பல்க் மேட்டரை பற்றி படிக்கிறது. நெக்ஸ்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ்கோபிக் ஆர் தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பேசிக் கான்செப்ட்ஸ். எப்படின்னு பார்த்துக்கோங்க, நம்ம பார்க்குற எல்லா வேரியபிளுமே தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸில் அடங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஹீட் கெப்பாசிட்டி, இதெல்லாம் தெர்மோடைனமிக்ஸில் நீங்கள் படிப்பீங்க. அதெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி தான் பேஸ் பண்ணியிருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ரெண்டு இருக்குது. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ், இன்டென்சிவ் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த மாஸ். ஸோ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸாம்பிள் வால்யூம். இப்போ நம்ம ஒரு சிஸ்டம் இருக்குது, அதை ரெண்டாக டிவைட் பண்ணுறீங்க, அப்போ மாஸ் வேரி ஆகுமா? அப்போ அதே மாதிரி தான் வால்யூம் வேரி ஆகும், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வேரி ஆகும், ஹீட் கெப்பாசிட்டி வேரி ஆகும். ஆனால் இங்கே இன்டென்சிவ் இது வேரி ஆகாது. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸாம்பிள் டென்சிட்டி எடுத்துக்கோங்க. மாஸ் வேரி ஆகும், பட் டென்சிட்டி வேரி ஆகாது. ஓகேங்களா? இப்போ ஒரு பிளாக் ஆஃப் மாஸ் இருக்குது, அதை உடச்சி ரெண்டாக மாற்றுறீங்க அந்த சிஸ்டத்தை, அப்போ டென்சிட்டிலாம் கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும். இப்போ ப்ரெஷரு, டெம்பரேச்சர், பாயிலிங் பாயிண்ட்டு, ஃப்ரீசிங் பாயிண்ட்டு, விஸ்கசிட்டி, சர்ஃபேஷன்ஸ் எல்லாம் சேமாக தான் இருக்கும். ஸோ இன்டென்சிட்டி டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த மாஸ். எக்ஸ்டென்சிட்டி ப்ராப்பர்ட்டி டிபெண்ட் அப்பான் த மாஸ். ஸோ இங்கே மாஸ் வேரி ஆகும்போது இது வேரி ஆகும். நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக் வேரியபிள்ஸ். ஸ்டேட் வேரியபிள்ஸ் இருக்குது, பாத் வேரியபிள்ஸ், அதாவது ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன் கூட சொல்லலாம். ஸ்டேட் வேரியபிள்ஸ்னால் ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், அப்புறம் என்தால்பி, அப்புறம் இன்டர்னல் எனர்ஜி சொல்லுவாங்க. பாத் வேரியபிள்ஸ்னால் ஹீட் அண்ட் ஒர்க் மட்டும் தான் பாத் வேரியபிள்ஸ். ஏன்னா டிபெண்ட் அப்பான் த பாத் ட்ராவல்டு. ஏ டு பி போனால் எந்த பாத்தில் போகுதோ அது எல்லாமே டிபெண்ட் பண்ணியிருக்கிறது அது பாத் வேரியபிள்ஸ். எக்ஸாம்பிள் ஹீட் அண்ட் ஒர்க்கு. அதே ஸ்டேட் வேரியபிள்ஸ்னால் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த பாத். ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த பாத். ஒன்லி இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் மட்டும் டிபெண்ட் பண்ணிருந்துச்சுன்னா அது ஸ்டேட் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம். தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம்னா அதாவது ஈக்குலிபிரியமில் இருக்குது சிஸ்டமோட சரௌண்டிங்ஸும். கெமிக்கல் ஈக்குலிபிரியம்னா அதாவது ஒரு சிஸ்டம் சரௌண்டிங்ஸும் சேம் கெமிக்கல் காம்போசிஷன். அதே மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம்னா நோ ஒர்க் டன் பிட்வீன் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ். தெர்மல் ஈக்குலிபிரியம்னா நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ். இதெல்லாம் வந்து இது மூணுமே ஈக்குலிபிரியமில் இருந்துச்சுன்னா அது தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் இஸ் டோனட் பை கியூ. ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது எல்லாமே கியூ டோனட் பண்ணுவீங்க. அதே ஹச்சுங்கிறது என்தால்பி, ஒரு ரியாக்ஷனில் பற்றி படிக்கிறது. இதே ஹீட் எனர்ஜி தான் ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா அது என்தால்பி. என்தால்பி இஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன், வேற கியூ இஸ் பாத் ஃபங்க்ஷன். யூனா இன்டர்னல் எனர்ஜி, இது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன் தான். அதாவது இன்டர்னல் எனர்ஜினா ஒவ்வொரு மாலிகுல் மூவ் ஆகும், அதுக்கு தனித்தனி எனர்ஜி இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி, ட்ரான்ஸ்லேஷன் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, ரொட்டேஷனல் எனர்ஜி, அப்புறம் எலக்ட்ரானிக் எனர்ஜி, பைண்டிங் எனர்ஜி, பாண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலிகுலுக்கு எல்லா எனர்ஜியுமே இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஹீட் கொடுக்கும்போது தெர்மல் எனர்ஜி கொடுக்கும்போது இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒர்க் டன். ஒர்க் டன்னா பேசிக்காக நிறைய ஒர்க் டன் இருக்குது. எலக்ட்ரிக்கல் ஒர்க் டன், கிராவிடேஷன் ஒர்க் டன், மெக்கானிக்கல் ஒர்க் டன் இருக்குது. பொதுவாக இந்த தெர்மோடைனமிக்ஸில் ஒர்க் டன்னா மெக்கானிக்கல் ஒர்க் டன் தான் பற்றி படிப்போம். ஸோ மெக்கானிக்கல் ஒர்க் டன் W = ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் = ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா, ஃபார்முலா தெரியும். ஸோ ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ் வால்யூம். ஸோ P இன்ட்டு V வந்துடும். நம்ம W = -P∆V யூஸ் பண்ணுவீங்க. ஏன் மைனஸ் சைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். அந்த கான்செப்ட்டுக்கு நான் நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணுவீங்க இந்த தெர்மோடைனமிக்ஸில். அதே எலக்ட்ரிக்கல் ஒர்க் டன்னா பொட்டன்ஷியல் இன்ட்டு சார்ஜ். அதே கிராவிடேஷன் ஒர்க் டன்னா மாஸ் இன்ட்டு கிராவிட்டி இன்ட்டு அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன்ட்டு ஹைட். இதுதான் ஒர்க் டன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சைன் கன்வென்ஷன். ஃபிசிக்ஸில் ஒரு சைன் கன்வென்ஷன், கெமிஸ்ட்ரிலாம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. இப்போ கெமிஸ்ட்ரியில் ரியாக்ஷன் நடக்கும்போது எக்ஸோதெர்மிக்னா ஹீட் எவால்வ் ஆகும். அப்போ ΔH என்தால்பி வந்து நெகட்டிவ். அதே ஹீட் எவால்வ்டு பை த சிஸ்டம் = Q நெகட்டிவ். அதே ஹீட் அப்சார்ப்டு பை த சிஸ்டம் வந்து Q பாசிட்டிவ். ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம்னா W பாசிட்டிவ், ஒர்க் டன் பை த சிஸ்டம்னா W நெகட்டிவ். தட்ஸ் ஆல்.
இதுதான் சைன் கன்வென்ஷன்ஸ். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது சம் ப்ராப்ளம் யூஸ் பண்ணும்போது போடும்போது யூஸ் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அதாவது லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் ஃபஸ்ட்டு ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது ஒரு 2 சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியமில் தேர்ட் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அது 3மே ஈக்குலிபிரியம்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்லோ கலர் லைன் வந்து டயத்தெர்மிக் வால்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டயத்தெர்மிக் வால்னா இட் அலோஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் டு ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் டெம். அடியாபேட்டிக் வால்னா டஸ் நாட் அலோவ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஓகேங்களா. இங்கே அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்குது. டயத்தெர்மிக் வால் பிட்வீன் ஏ அண்ட் பி அண்ட் அடியாபேட்டிக் வால் பிட்வீன் ஏ பி அண்ட் சி. ஓகேங்களா. இப்போ ஏக்கும் சிக்கும் தெர்மல் ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகும். ஏன்னா டயத்தெர்மிக் வால் அலோஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் எனர்ஜி, அதனால் அட்டைன் ஆகிடும். இங்கே பி டு சி அட்டைன் ஆகிடும். ஸோ ஏசியும் தெர்மல் ஈக்குலிபிரியமில் இருக்குது, பிசியும் தெர்மல் ஈக்குலிபிரியமில் இருக்குது. அப்புறம் இங்கே ஏபி தெர்மல் ஈக்குலிபிரியம். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஏவும் சியும் தெர்மல் ஈக்குலிபிரியம்னா டிஏ ஈக்குவல் டு டிசி, தட் இஸ் டெம்பரேச்சர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டெம்பரேச்சர் ஆஃப் சி. அதே மாதிரி டெம்பரேச்சர் ஆஃப் பி ஈக்குவல் டு டெம்பரேச்சர் ஆஃப் சி. அப்போ என்ன அர்த்தம், டெம்பரேச்சர் ஆஃப் ஏபி ஈக்குவல் ஆகிறதுன்னு அர்த்தம். அதுதான் அந்த கான்செப்ட். ஸோ டிஏ ஈக்குவல் டு டிபி ஈக்குவல் டு டிசி. ஜீரோத்தில் என்ன சொல்லுதுன்னா, இஃப் டூ சிஸ்டம்ஸ் ஏ அண்ட் பி ஆர் செப்பரேட்லி இன் ஈக்குலிபிரியம் வித் ஏ தேர்ட் சிஸ்டம் தட் இஸ் சி, தென் தே ஆர் ஆல் இன் ஈக்குலிபிரியம் வித் ஈச் அதர். ஏபிசி ஆல் ஈக்குலிபிரியம் இன் தெர்மல் ஈக்குலிபிரியம் இதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். புரிஞ்சதில்லை. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க, ஃபேமஸ் ஃபார்முலா தான், ஃபேமஸ் கான்செப்ட். எனர்ஜி கேன் எதர் கிரியேட்டட் ஆர் பி டிஸ்ட்ராய்டு. ஸோ எனர்ஜி கிரியேட் பண்ண முடியாது, டிஸ்ட்ராய் பண்ண முடியாதுன்னா அந்த இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆனிச்சு, ஒரு கேஸ்குள்ளே இருக்க இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆனிச்சுன்னா இட் இஸ் கன்வெர்டட் இன்டு எய்தர் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ் அல்லது ஒர்க் டன்னாக இருக்கலாம். ஒர்க் டன்னா சிஸ்டம் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம், ஒர்க் டன் பை சிஸ்டம் எப்படி வேணா இருக்கலாம். ஓகேங்களா. இது வேறு மாதிரி நம்ம ரியாக்ஷனுக்கு என்தால்பி ரிலேட் பண்ணி டெல் ஹெச் ஈக்குவல் டு டெல் யூ ப்ளஸ் பி டெல் வின்னு சொல்லலாம். பி டெல் வி ஈக்குவல் டெல் என்ஜி ஆர்டினா பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. நம்ம இது பார்த்தது என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ், அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட், அது பற்றி தான் பி ஈக்குவல் டு என்ஆர்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு தெர்மோடைனமிக் ப்ராசஸ். இது ஒரு அதுதான் மெயின் டாபிக்ஸே. ஸோ தெர்மோடைனமிக் ப்ராசஸில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஐசோபேரிக், ஐசோகோரிக், அடாபேட்டிக் அப்படின்னு அப்புறம் ஐசோதெர்மல்ட்டு. ஸோ ஐசோதெர்மிக் ப்ராசஸ்னால் டெம்பரேச்சர் கான்ஸ்டாக இருக்கும். ஸோ அப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னா டெல்டி ஈக்குவல் டு 0. அப்போ டெல்டி 0 வந்துச்சுன்னா டெல் யூ 0வாக தான் இருக்கும். ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது, யூ ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ. அப்போ Q is equal to minus W மாறிடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அதுலேருந்து நம்ம Q equal to minus del Wன்னு மாற்றிக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் இதே எக்ஸ்பான்ஷன் கம்ப்ரெஷன் பேசுவாங்க. எக்ஸ்பான்ஷனாக ஒரு கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறது, கம்ப்ரெஷனாக கம்ப்ரெஸ் ஆகிறது. கம்ப்ரெஸ் ஆனால் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆனால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். இது ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் ரிவர்ஸ் பண்ணலாம் ப்ராசஸை, இரிவர்சிபிள்னால் ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஐசோதெர்மல் இரிவர்சிபிள் எக்ஸ்பான்ஷனுக்கு ஒர்க் டன் எப்படி இருக்கும்னா பி டெல் வி, அதாவது மைனஸ் பி டெல் வின்னு இருக்கும். அப்போ Q எப்படி இருக்கும், மைனஸ் ஆஃப் டெல் டபிள்யூனா ப்ளஸ் பி டெல் வின்னு இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஐசோதெர்மல் ரிவர்சிபிள் எக்ஸ்பான்ஷன்னா டெல் Q ஈக்குவல் டு மைனஸ் டெல் டபிள்யூ ஈக்குவல் டு டபிள்யூ உங்களுக்கு தெரியும். ஐசோதெர்மல் ரிவர்சிபிள் எக்ஸ்பான்ஷன் டபிள்யூ ஈக்குவல் டு 2.303, தட் இஸ் மைனஸ் 2.303 NRT log VF by VI, ஃபைனல் வால்யூம் பை இனிஷியல் வால்யூம். Tங்கிறது டெம்பரேச்சர் இன் கெல்வின், ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ Q ஈக்குவல் டு மைனஸ் டபிள்யூனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ ப்ளஸ் 2.303 வந்திருக்கு. இது வந்து ஐசோதெர்மல் ரிவர்சிபிள் எக்ஸ்பான்ஷனுக்கு. நெக்ஸ்ட்டு அடாபேட்டிக் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா del Q equal to 0, that is no exchange of heat energy between in the adiabatic process between system and surroundings. இந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது சிஸ்டமுக்கும் சரௌண்டிங்ஸ்க்கும், அதான் del Q equal to 0ன்னு சொல்லுவாங்க. இதை del U equal to adiabaticன்னு சொல்லலாம். W adiabatic எப்படி சொல்லலாம்னா, ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எப்படி U equal to Q plus W. அப்போ Q 0 ஆச்சுன்னா del U equal to W adiabatic, that's all. நெக்ஸ்ட்டு ஐசோபேரிக் ப்ராசஸ். ஐசோபேரிக்னா ப்ரெஷர் 0வாக இருக்கும். ப்ரெஷர் 0னா தட் இஸ் ப்ரெஷர் கான்ஸ்டாக இருக்கும். அப்போ del P 0வாக இருக்கும். அப்போ ஐசோபேரிக்னா ப்ரெஷர் கான்ஸ்டாக இருக்கும் அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக. அப்போ del P ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். சேஞ்ச் இன் ப்ரெஷர் 0. நெக்ஸ்ட் ஐசோகோரிக் ப்ராசஸ்னா சேஞ்ச் இன் வால்யூம் 0. ஒர்க் டன் அப்போ 0வாக இருக்கும். ஏன்னா ஒர்க் டன் ஈக்குவல் டு P இன்ட்டு del V. இப்போ del V 0னா ஒர்க் டன் கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். ஸோ ஒர்க் டன் there is no work done in ஐசோகோரிக் ப்ராசஸ். இந்த கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. வால்யூம் கான்ஸ்டாக இருக்கிறதுனால there is no work done in ஐசோகோரிக் ப்ராசஸ். நெக்ஸ்ட் சைக்ளிக் ப்ராசஸ்னால் A to B போனால் B to A வந்துடும் திரும்பி. அப்போ அதாவது இனிஷியல் ஃபைனல் ஸ்டேட்டு சேமாக இருக்கும். அதான் சைக்ளிக் ப்ராசஸ். அப்போ சைக்ளிக் ப்ராசஸில் இனிஷியல் ஃபைனல் ஸ்டேட் சேம்னா ஆல் ஸ்டேட் ஃபங்க்ஷன் 0 தானே இருக்கும். அதாவது சேஞ்ச் இன் ஸ்டேட் ஃபங்க்ஷன் 0 தானே. அப்போ யூவும் ஹச்சும் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ del U 0 தான், del ஹச்சும் 0 தான். இதுதான் சைக்ளிக் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு ரிவர்சிபிள் ப்ராசஸ், இரிவர்சிபிள், குவாசிஸ்டாட்டிக்னு இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அப்போ ரிவர்சிபிள்னால் ரிவர்ஸ் பண்ணலாம், ஃபைனல் ஸ்டேட்லேருந்து ஒரிஜினல் ஸ்டேட்டு கொண்டு வரலாம் ஒரு ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம். ஆனால் இரிவர்சிபிளில் கொண்டு வர முடியாது. ஏன்னா நிறைய லாஸ் ஆஃப் எனர்ஜி நடந்திருக்கும். ஹீட் டிசிபேஷன், ஃப்ரிக்ஷனு, ரேடியேஷன், அப்போல்லாம் வேஸ்டேஜ் ஆஃப் எனர்ஜி இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் பண்ண முடியாது. அது இரிவர்சிபிள் ப்ராசஸ். குவாசிஸ்டாட்டிக்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான். அதாவது இன்ஃபைனைட்டிசம்லி ஸ்லோ ப்ராசஸ், ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. அப்போ ரொம்ப ஸ்லோவாக நடக்குதுன்னா சிஸ்டம் ஆர் இன் நியர் ஈக்குலிபிரியம் வித் ஈச் அதர், தட் இஸ் சிஸ்டம் சரௌண்டிங்ஸ் நியர் ஈக்குலிபிரியம் வித் ஈச் அதர், தெர்மல் ஈக்குலிபிரியம். சிஸ்டம் சரௌண்டிங்ஸ் எப்பயுமே ஈக்குலிபிரியமில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுதான் ரொம்ப ஸ்லோவாக நடக்குதுன்னு அர்த்தம். அது குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸ். இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க.
நெக்ஸ்ட் எக்ஸ்டென்சிவ் பிவி டயக்ராம், அந்த பிவி கிராஃப், கொஷின் சால்வ் பண்ணுறது, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஃபிசிக்ஸ் தெர்மோடைனமிக்ஸில் பார்க்கலாம். இப்போ கெமிஸ்ட்ரி தெர்மோடைனமிக்ஸில் பிவி டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து ஒய் ஆக்சிஸ், வால்யூம் எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க. இதில் 2 கிராஃப் இருக்குது, எக்ஸ்பான்ஷன், கம்ப்ரஷன். எக்ஸ்பான்ஷன் எப்படி கிராஃபில் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா, எக்ஸ்பான்ஷனில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், அதனால் ஏரோ மார்க் இப்படி வந்திருக்கு, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. கம்ப்ரஷனில் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது, அதாவது ஏரோ மார்க் அப்படி போகுது. இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஐசோதெர்மிக் அடாபேட்டிக் எந்த பக்கம் இருக்குது, இங்கே ஐசோதெர்மிக் மேலே இருக்குது, இங்கே அடாபேட்டிக் கீழே இருக்குது, இங்கே அடாபேட்டிக் மேலே இருக்குது, ஐசோதெர்மிக் கீழே இருக்குது. இதுதான் டிஃப்ரென்ஸ் 2 கிராஃப்க்கும். இதை வச்சு தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, ஏபின்னு கொடுத்துருவாங்க. அந்த ஏரோ மார்க் போயிருக்கும், இல்லை கொஸ்டினில் வந்து எக்ஸ்பான்ஷனாக கம்ப்ரஷனாக சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு தான் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஏபி என்னன்ட்டு. சில பேர் மாற்றி எழுதிட்டு வந்துடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஐசோகோரிக்னா வெர்டிக்கல் லைன்னா கான்ஸ்டன்ட் வால்யூமில் இருக்குது, அதான் ஐசோகோரிக். பாருங்கள், எக்ஸ்பான்ஷனில் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகிறதுனால கீழே ஏரோ மார்க் இருக்குது. அதே இங்கே இந்த வெர்டிக்கல் லைன் ஐசோகோரிக் மேலே போகுது, அப்போ கம்ப்ரஷனில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த கான்செப்ட். இங்கே ஐசோபேரிக் வந்து டுவோர்ட்ஸ், அதாவது கம்மியாகுது வால்யூம். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான் ஹரிசாண்டல் லைன், ஐசோபேரிக்கு கம்ப்ரஷனில் வால்யூம் கம்மியாகிறதுனால இந்த பக்கம் ஏரோ மார்க். இங்கே வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது எக்ஸ்பான்ஷனில், ஐசோபேரிக் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இங்கே ஐசோதெர்மிக் மேலே இருக்குது, அடாபேட்டிக் கீழே இருக்குது. ஏன்னா எக்ஸ்பான்ஷனில் பொதுவாகவே ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆஃப் ஐசோதெர்மிக் கேஸஸ் ஆர் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆஃப் அடாபேட்டிக் ப்ரெஷர், அதனால அதிகமாக இருக்குது. அது கம்ப்ரெஷனில் அது ஆப்போசிட்டாக இருக்கும், அடாபேட்டிக் ப்ரெஷருடைய ப்ரெஷர் அண்ட் வால்யூம் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு ஐசோதெர்மிக், அதனால் இப்படி இருக்குது. ஓகேங்களா, இந்த கிராஃப் வந்து எது மேலே கீழே இருக்குன்னு பார்த்துக்கோங்க, கொஸ்டின் கேட்பாங்க என்ட்ரன்ஸில். நெக்ஸ்ட் ஹீட் கெப்பாசிட்டினா த எனர்ஜி ரெக்வயர்டு டு இன்க்ரீஸ் 1 degree Celsius of any substance to 1 gram or particular amount of substance to 1 degree Celsius rise. Heat capacity is nothing but Q/Δt. அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்டன்ஸை 1 degree Celsius ரைஸ் பண்ணுறது. அதே ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா குறிப்பிட்ட அமௌண்ட், தட் இஸ் 1 gram ஆஃப் சப்ஸ்டன்ஸை 1 degree ரைஸ் பண்ணுறது, அல்லது 1 மாஸ் வச்சுக்கலாம், 1 gram எது வேணால் எழுதிக்கலாம், அது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 gram ஆஃப் வாட்டரை ரைஸ் டு 1 degree Celsius, தட் இஸ் ஃப்ரம் 14.5 degree Celsius to 15.5 degree Celsius, அதுதான் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர். இதே மோலார் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டினா பெர் மோல், தட் இஸ் Q/per mole டெல்டி. பெர் மோல்னா மியூ, அதான் மோல், அதான் பெர் மோல்னு சொல்லியிருக்காங்க, Q/μ. இப்போ மோலார் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்னா CV, மோலார் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா CPன்னு சொல்லுவாங்க. இதோட ரெண்டோட டிஃப்ரென்ஸ் தான் R, யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அது அதோட ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காமா ஈக்குவல் டு CV/CV. ஸோ இப்போ மோலார் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டினா எதுவும் இல்லை, தட் இஸ் டெம்பரேச்சர் ரெக்வயர்ட் ஆர் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரைஸ் 1 mole ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் டு 1 degree Celsius, அதுதான் மோலார் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட்டு SS லா ஆஃப் ஹீட், கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷன். அதாவது ஒரு என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறது தான் SS லா. இப்போ A to Bங்கிறது ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு என்தால்பி யூஸ் ஆகுது, ΔHங்கிற என்தால்பி. ஆனால் அந்த ரியாக்ஷன் வந்து சுற்றி நடக்குது. A to B போகுது, B to C போகுது, C to D போகுது. அப்போ போகும்போது A to B போகிறதுக்கு ΔH1ன்னு சொல்லலாம், B to C போகிறதுக்கு ΔH2ன்னு சொல்லலாம், C to D போகிறதுக்கு ΔH3ன்னு சொல்லலாமா. ஸோ இதுதான் இப்போ டோட்டல் ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரியாக்ஷன் ΔH டோட்டல் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன்னா இது இண்டிவிஜுவல் ரியாக்ஷன் ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அப்போ ΔH ஆஃப் டோட்டல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ΔH1 + ΔH2 + ΔH3 சம் ஆஃப் இண்டிவிஜுவல் என்தால்பிஸ். ஸோ இதுதான் இந்த SS லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், எல்லாம் ப்ராப்ளம் நிறையா வரும், என்தால்பி அண்ட் பாண்ட் எனர்ஜி. ஓகேங்களா, இதில் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். இப்போ என்தால்பினா ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதா அதுதான் டோட்டல் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் சொல்லுவீங்க. என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இருக்கும், ஃபார்மேஷன் ரியாக்ஷன் இருக்குது, கம்பஷன் ரியாக்ஷன் இருக்குது, அட்டாமிசேஷன் ரியாக்ஷன், சொல்யூஷன், டைலூஷன், ட்ரான்சிஷன், ஃபியூஷன், சப்ளிமேஷன், வேப்பரைசேஷன், ஹைட்ரேஷன், நிறைய என்தால்பிஸ் இருக்குது. அது மாதிரி எல்லா ரியாக்ஷனும் எப்படி எங்கே படிச்சிங்கனாலும் சரி, என்தால்பி ஆஃப் ஆல் ரியாக்ஷன்ஸ் எக்ஸப்ட் பாண்ட் எனர்ஜி, பாண்ட் என்தால்பி. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்தால்பி ஆஃப் ஆல் ரியாக்ஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். நான் வச்சுக்கோங்க, எல்லாத்துக்குமே ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் தான் இருக்கும். அதாவது சம் ஆஃப் என்தால்பி ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் சம் ஆஃப் என்தால்பி ஆஃப் ரியாக்டன்ஸ். பட் பாண்ட் எனர்ஜிக்கு மட்டும் வேரி ஆகும். பாண்ட் எனர்ஜி, பாண்ட் என்தால்பி, பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி, இது மட்டும் என்தால்பி ஈக்குவல் டு ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட். இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. இதுதான் எல்லா சம்லையும் நீங்கள் யூஸ் பண்ணணும் தெளிவாக. அந்த சம் போகிறதுலாம் மேத்தமெட்டிக்ஸ் சால்வ் பண்ணுற மாதிரி தான், ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி. அதுன்னு நான் ஒரு வீடியோ இருக்குது, அந்த 5 questions இருக்குது, நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ பாண்ட் என்தால்பிக்கு மற்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சில்ல, இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாட்டிஸ் என்தால்பி ஆர் Born-Haber சைக்கிள் அல்லது என்தால்பி டயக்ராம் சொல்லுவாங்க. ஸோ இப்படின்னா லாட்டிஸ் என்தால்பி எதுவும் இல்லை, அதாவது ஒரு அயனிக் காம்பவுண்ட். இப்போ NaCl ஒரு சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது ஒரு அயனிக் காம்பவுண்ட்னா அது கேஸி ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகிறது தான் லாட்டிஸ் என்தால்பி. பாருங்கள், NaClலேருந்து கேஸ் ஸ்டேட்டுக்கு போகலாம், அதாவது இட்ஸ் கன்ஸ்டிடியூவன்ஸ் இன் கேஸி ஸ்டேட். அப்போ NaCl தனித்தனியாக கேஸ் ஸ்டேட்டில் போணுச்சுன்னா அது இன்வால்வ் ஆகிறது லாட்டிஸ் என்தால்பி. அல்லது
Na ப்ளஸ் கேஸ் ஸ்டேட்டும் Cl மைனஸ் கேஸ் ஸ்டேட்லேருந்து சாலிடாக மாறதுக்கும் லாட்டிஸ் என்தால்பி தான். ஓகேங்களா? ஸோ இது எப்படி எழுதலாம்னா சுற்றி வர வைக்கல அந்த சுற்றி, அதாவது நிறைய ஈக்குவேஷன் நடந்து தான் வரும். அது எப்படி நடக்கும் அப்படின்னா NaCl ஸ்ட்ரைட்டாக Na ப்ளஸ் Cl மைனஸ்லாம் மாறாது. இப்போ NaCl முதல்ல டிசோசியேஷன் ஆகணும். டிசோசியேஷன்னா Na தனியாக Cl தனியாக போகணும். Na சாலிட் ஸ்டேட்டில் ஆஃப் Cl டு கேஸ் ஸ்டேட்டில். இப்போ டிசோசியேஷன் என்தால்பி ஆஃப் NaClன்னு சொல்லுவாங்க இங்கே இன்வால்வ் ஆகிறது. இப்போ இங்கே இருக்கிற Na சாலிட் ஸ்டேட்லேருந்து Na கேஸ் ஸ்டேட்டுக்கு போகும். அது வந்து சப்ளிமேஷன் என்தால்பின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் Na கேஸ் ஸ்டேட் ப்ளஸ் ஆஃப் Cl2. அங்கேருந்து வந்தால் Na ப்ளஸ் கேஸ் ஸ்டேட் ப்ளஸ் ஆஃப் Cl2. இங்கே Na ப்ளஸ் இருக்குல்ல, அதுக்கு காரணம் என்னென்னா அயனைசேஷன் என்தால்பி. இங்கே இருக்கிற எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டுருக்காங்க, அதான் அயனைசேஷன் என்தால்பி. குளோரின் அப்படி தான் இருக்குது. ஸோ Na வந்து Na ப்ளஸ்ஸாக மாறதுக்கு இது அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி ஆஃப் Cl பார்த்தீங்கன்னா அது எப்படி இன்வால்வ் ஆகுதுன்னா, இப்போ Cl2 பாருங்கள், இங்கே இருக்கிற Cl2 இங்கே Cl மாறி இருக்குது. அப்போ Cl பாண்ட் பிரேக் ஆகிருக்கு. அங்கே இன்வால்வ் ஆகிற என்தால்பி பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி. அங்கே என்னென்ன இன்வால்வ் ஆகுதோ அதுதான் கான்செப்ட். Na ப்ளஸ் சேமாக தான் இருக்குது, Cl2 Cl மாறி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த Cl வந்து Cl மைனஸாக இருக்குது. அப்போ இங்கே இன்னொரு என்தால்பி என்னது, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதே மாதிரி தான் நமக்கு மெயினாக தெரிஞ்சது லாட்டிஸ் என்தால்பி. இப்போ லாட்டிஸ் என்தால்பி சிம்பிளாக போகிறதுக்கு இவ்வளோ வேஸ் இருக்குது. முதல்ல உடையணும், அப்புறம் ஆவியாக போகணும் சப்ளிமேஷன், கேஸ் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு, சாலிட்லேருந்து கேஸ் ஸ்டேட்டுக்கு, அப்புறம் அயனைசேஷன் ஆகணும், அப்புறம் டிசோசியேஷன் ஆகணும் குளோரின், அப்புறம் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆகணும். இதெல்லாம் ப்ளஸ் பண்ணால் தான் லாட்டிஸ் என்தால்பி. இதுதான் Born-Haber சைக்கிள் என்தால்பி டயக்ராம் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரோபினா இட் இஸ் ஏ மெஷர் ஆஃப் டிஸ்ஆர்டர்னஸ் ஆர் ரேண்டம்னஸ் ஆஃப் என் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஆல் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸில் என்ட்ரோபி இன்க்ரீஸாக தான் இருக்கும். என்ட்ரோபி எஸ்ன்னு சொல்லலாம். எல்லா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸும் இரிவர்சிபிள் ப்ராசஸ், அது நிறைய டிஸ்ஆர்டர்னஸ் இருக்கிறதுனால என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. அது வந்து Q/T அல்லது ΔH/T. ஃபார் ரியாக்ஷனுக்கு ΔH/T. நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குது, ஃபியூஷன், வேப்பரைசேஷன், சப்ளிமேஷன். அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ΔH வேரி பண்ணிக்கலாம். ΔH ஆஃப் ஃபியூஷன், ΔH ஆஃப் வேப்பரைசேஷன், ΔH ஆஃப் சப்ளிமேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜினா ஒரு சிஸ்டம்க்கு மேக்ஸிமம் எனர்ஜி அதாவது ஒர்க் டன் எவ்வளோ இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ சரௌண்டிங்ஸ்க்கு எவ்வளோ ஒர்க் டன் பண்ணுதோ அதுதான் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இஸ் நத்திங் பட் ஒர்க் மேக்ஸிமம் ப்ரெசென்ட் இன் த சிஸ்டம் டு கிவ் அவுட்புட், யூஸ்ஃபுல் ஒர்க்காக வெளியே கொடுக்கறதுக்கு. ஓகேங்களா, அதான் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இப்படி அதெல்லாம் தட் இஸ் சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஈக்குவல் டு ΔH மைனஸ் T∆S. நம்மளுக்கு ஒர்க் டன் ஈக்குவல் டு -2.303 nRT log Kன்னு தெரியும். அதாவது log VF/VIன்னு படிச்சிருப்பீங்க, அதே தான் log K. Kங்கிறது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டு, N நம்பர் ஆஃப் மோல்ஸு, R யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், Tங்கிறது டெம்பரேச்சர் இன் கெல்வின். ΔG0னா ஸ்டாண்டர்ட் என்தால்பி. ஸ்டாண்டர்ட்னா எதுவும் இல்லை, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்னா 298 கெல்வின், 25 டிகிரி செல்சியஸ். ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர்னா 1 atm. நெக்ஸ்ட் ΔG அதே ஈக்குவல் டு -NFE. இது எதுக்குன்னா செல் ரியாக்ஷனுக்கு. என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்டு, அங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ், இங்கே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்டு. அப்புறம் Fங்கிறது ஃபேரடே, Eங்கிறது EMF ஆஃப் செல். இங்கே ΔG0ங்கிறது ஸ்டாண்டர்ட் என்தால்பி. இந்த ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு -NF. இங்கே E0ங்கிறது ஸ்டாண்டர்ட் என்தால்பியில் இருக்கிறது. அவ்வளோதான். இந்த ஃபார்முலா தேவை. இந்த ஃபார்முலா ஸ்ட்ரெயிட்டாக கூட கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பான்டேனிட்டி ஆஃப் ரியாக்ஷன். ஸ்பான்டேனிட்டி ஆஃப் ரியாக்ஷன்னா ஒரு ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதான்னு சொல்கிறது தான் ஸ்பான்டேனிட்டி ஆஃப் ரியாக்ஷன். அதாவது இப்போ ΔR அதாவது ரியாக்ஷன்ஸோடைய என்தால்பி, இது என்ட்ரோபி, அப்புறம் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. இதுக்கும் ஸ்பான்டேனிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு படிக்கிறது. இப்போ நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சது தான் நேச்சுரல் ரியாக்ஷனுக்கு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனுக்கு ΔS பாசிட்டிவ்னு சொல்லிட்டு. அப்போ ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ் ஆல் டெம்பரேச்சருக்கு ΔS மட்டும் பாசிட்டிவ், இதெல்லாம் நெகட்டிவ். அதே ரியாக்ஷன் நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் ஆல் டெம்பரேச்சருக்கு அது ΔS மட்டும் நெகட்டிவ், இதெல்லாம் பாசிட்டிவ். ஓகேங்களா, அதே மாதிரி தான் டெம்பரேச்சர் வேரி பண்ணும்போது சைன்ஸும் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹை டெம்பரேச்சர் எடுத்துப்போம். ஹை டெம்பரேச்சரில் ஸ்பான்டேனியஸ்க்கு G நெகட்டிவாக இருக்கும், ஹை டெம்பரேச்சரில் நான் ஸ்பான்டேனியஸ்க்கு G பாசிட்டிவாக இருக்கும். மற்றெல்லாம் ஆப்போசிட் சைடு. இங்கே பாருங்கள், இங்கே ஹை டெம்பரேச்சருக்கு நான் ஸ்பான்டேனியஸில் G பாசிட்டிவாக இருக்குது, மற்றெல்லாம் நெகட்டிவாக இருக்குது. ஹை டெம்பரேச்சருக்கு ஸ்பான்டேனியஸில் G நெகட்டிவாக இருக்குது, மற்றெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. இவ்வளோ தான். நம்ம இங்கே S வேரி ஆனிச்சு, அங்கே G வேரி ஆனிச்சு. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதே அப்போ லோ டெம்பரேச்சரில் நான் ஸ்பான்டேனியஸ்க்கு எல்லாமே பாசிட்டிவ், லோ டெம்பரேச்சரில் ஸ்பான்டேனியஸ்க்கு எல்லாமே நெகட்டிவ். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம்ல, இந்த வே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் லா ஜீரோத்லாம் பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது. உங்கள் கரிக்குலத்தில் 2 ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா எஃபிஷியன்சி கேன் நெவர் பி 100%. ஒரு குறிப்பிட்ட ஹீட்டை அப்படியே 100% ஒர்க்காக மாற்ற முடியாது, கண்டிப்பாக லாஸ் ஆஃப் ஹீட் இருக்கும். அதுதான் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, அதே கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, it is impossible to transfer heat from a colder object to a hotter object. ஓகேங்களா, இதுதான் கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். இதே கெல்வின் பிளாங்க்ஸு அதாவது ஹீட்டை கம்ப்ளீட்டாக ஒர்க்காக மாற்ற முடியாது, கிளாசியஸ்னால் இம்பாசிபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ஃப்ரம் ஏ கோல்டர் ஆப்ஜெக்ட் டு ஹாட்டர் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் தேர்ட் லா பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி ஆர் ஆஃப் ஆல் பெர்ஃபெக்ட்லி கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அப்ரோச் 0 டு அப்சல்யூட் 0. தட் இஸ் 0 கெல்வின்னா அப்சல்யூட் 0. அப்சல்யூட் 0ல் எல்லா பெர்ஃபெக்ட் அதாவது கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் எல்லாமே ஆர்டர்டாக இருக்கும். அப்போ ஆர்டர்டாக இருக்கும்போது என்ட்ரோபி கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். ஏன்னா என்ட்ரோபி இஸ் மெஷர் ஆஃப் டிஸார்டர்னஸ். சிம்பிளாக சொல்லிடலாம். இதுதான் தேர்ட் லா. அவ்வளோதான். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு உங்களுக்குன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரில, அப்படி ஏதாச்சும் டவுட் இருக்குது, கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொஸ்டின் சீரியஸாக தான் வேணும்னா நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் இருக்கிற
லிங்க்கில் நீங்கள் அந்த ஃபார்ம் இருக்கும், அதில் நீங்கள் உங்கள் டவுட்டையும் ஃபீட்பேக்கையும் சப்மிட் பண்ணிங்கன்னா நாங்கள் as soon as possible